பிப்லாரண்யம் அரச மரங்கள் நிறைந்த பெரிய காட்டுப்பகுதி. ஒரு நாள் பசுவினுடைய கன்று புற்று மணலில் சிக்கிக் கொண்டது. அம்மா அம்மா என்று அலறியது. உடனே தாய்ப்பசு குதித்தோடி சென்று தன் கன்றை விடுவிப்பதற்காக தன்னுடைய கொம்பினால் அந்த புற்றை குத்தி கீறியது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புற்று உடைந்து அதனிலிருந்து சிவலிங்க திருமேனி வெளிப்பட்டது. கன்றினுடைய குழம்பு பட்டு சிவலிங்க திருவுருவில் சிரசில் வடிவும் ஏற்பட்டது. தாய்ப்பசு கன்றை மீட்பதற்காக குத்தியதால் கொம்பின் வடிவும் லிங்க திருமேனியில் அழுந்தியது. இன்றும் எம்பெருமானின் சிரசில் குழம்பின் வடுவும் கொம்பின் வடுவும் காணப்படுகிறது. அந்த இடமே தற்போது பேரூர் என்று அழைக்கப்படும் திருத்தலமாகும். அருள்பாலிக்கும் இறைவனின் திருநாமம் பட்டீஸ்வரர், மேலும் பட்டீசர் என்றும் கோட்டீஸ்வரர் என்றும் திரு ஆண்பட்டி உடையார் என்றும் சுயம்பு மூர்த்தியான இறைவன் அழைக்கப்படுகிறார். அம்பிகை பச்சநாயகி தாயார் மரகதவல்லி போன்று மிக அற்புத தெய்வீக பேரிழகுடன் கடற்காட்சி புரிகிறார். அப்பர் பெருமானும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் அருணகிரிநாதரும் இத்திருத்தலத்திற்கு வந்து இறைவனை போற்றி பாடியுள்ளனர். கொங்கு நாட்டில் உள்ள இக்கோயில் சிற்பங்கள் அற்புதமான கலை அம்சத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் திருக்கோயில்களில் இதுவும் ஒன்று. இத்திருத்தலத்து நடராஜ சந்நிதியில் உள்ள சிற்பத்தூண் ஒன்றில் ஒரு குதிரையின் காலும் அதனுடைய வால் மட்டுமே இருக்கிறது. குதிரையின் முழு உருவமோ அல்லது அதன் மேல் வீற்றிருக்கும் குதிரை வீரனின் உருவமோ இல்லாமல் இருப்பது விந்தையாக உள்ளது. இந்த உடைந்த சிற்பத்தின் பின்னணியில் ஒரு கதை உள்ளது. திருமலை நாயக்கரின் மகன் அழகாத்திரி நாயக்கன் கைதேர்ந்து சிற்பி ஒருவரை வரவழைத்து கோயிலின் உள்ளே வெள்ளி மன்றத்தை நிர்மாணிக்க ஒப்படைத்தான். வெள்ளி மன்றம் என்பது மிகப்பெரிய மண்டபமாகும். சுமார் 44 அடி நீளமும் 38 அடி அகலமும் 16 அடி உயரமும் உள்ள இந்த மண்டபத்தை 36 பெரிய கல் தூண்கள் தாங்கி நிற்கும் வகையில் அந்த சிற்பி நிர்மாணித்தான். கோயிலுக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் அழகான வடிவில் கலை நுணுக்கத்துடன் வடிவமைத்து குடமுழக்கு செய்ய வேண்டிய நாளையும் சிற்பி அரசனுக்கு குறித்து கொடுத்தான். அச்சமயம் அங்கு வந்த இளைஞன் ஒருவன் சிற்பங்களை பார்வையிட்டு ஒரு தூணில் மட்டும் தேரை உள்ள கல்லில் சிற்பம் வடிவமைக்கப்பட்டிருப்பதை அறிந்தான். அதனை அந்த சிற்பியிடம் தெரிவித்தான். சிற்பியோ தேரி உள்ள கல் என்றால் நிரூபிக்கும்படி கேட்டான். உடனே அந்த இளைஞன் சந்தனம் கொண்டு சிற்பம் முழுவதிலும் பூச சிற்பத்தின் கையக இடம் தவிர மற்ற இடத்தில் சந்தனம் காய்ந்தது. உடனே அந்த இடத்தை சுத்தியில் கொண்டு உடைத்தான். உள்ளே தேரை இருந்தது. அந்த இளைஞன் வேறு யாருமல்ல, சிறு வயதில் வீட்டை விட்டு சென்ற அந்த சிற்பியின் மகனே. 5 அடுக்கு கோபுரம் கோயிலின் வாசலை அழகுற செய்கிறது. கோயிலுக்கு முன்புறம் உள்ள தெப்பக்குளம் 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இது 16 கோணங்களில் அழகுடன் அமைக்கப்பட்டுள்ளது. கோயிலின் உள்ளே அமைத்துள்ள சிற்றம்பலத்தில் அம்பலவாணரும் சிவகாமி தாயாரும் கோமுனி பட்டி முனியுடன் காட்சி தருகின்றனர். இங்கு ஒரே கல்லில் ஆன 8 தூண்கள் உள்ளன. அவற்றில் முறையே யானையுடி பூர்த்திய மூர்த்தியும் அக்னி வீரபத்திரரும் ஊர்த்துவ தாண்டவரும் நார்த்தன கணபதியும் ஆறுமுக பெருமானும் திருவாலங்காட்டு காளியும் அகோர வீரபத்திரரும் பிச்சாடனரும் மிக கலைப்படைப்பாக நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்டுள்ளனர். இந்த பட்டீஸ்வரர் கோயில் வாசலில் உள்ள புளிய மரம் மிக பிரசித்தி பெற்றது. இறைவனது அற்புத படைப்பில் இதிலிருந்து விழும் விதைகள் முளைப்பது கிடையாது. ஆதலால் பிறவே இல்லை என்ற கருத்தில் பிறவா புலி என்ற இம்மரத்தை கூறுகின்றனர். கோயிலுக்கு வடக்கில் பனைமரம் ஒன்று உள்ளது. இந்த பனைமரப் பட்டையை இடித்து கஷாயம் வைத்து அறிந்துவிட்டு இறைவனை தரிசித்தால் தீராத நோயெல்லாம் விரைவில் தீர்ந்து விடுகிறது. நோயுற்று துன்பப்படுபவர்க்கெல்லாம் நோய் தீர்க்கும் மாமருந்தாக இத்திருத்தலத்து எம்பெருமான் விளங்குகின்றார். அவரது அருட்சக்தியினால் பனைமரமும் கோயம்புத்தூருக்கு மேற்கில் 5 கிலோமீட்டர் தொலைவில் பேரூர் அமைந்துள்ளது.